நம்மள உள்ளவங்கள உங்களை செக் மெத்த ஸ்டார் சி சேனல் கண்போடு வர வைக்கிறேன். நம்ம இப்போ பார்க்க போகிற ரீடிங் என்ன அப்படின்னா, உங்களோட கஷ்டமான சூழ்நிலைக்கு பாபா சொல்கிற அவசர செய்தி என்ன. ஐம் கெட்டிங் உங்களில் யாரோ ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் இருக்கீங்க. பாபா உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் சொல்ல விரும்புகிறாங்க. ஏன்னா ஏன் எவ்வளோ சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் அதை கேட்கக்கூடிய மனநிலைமையில் இல்லை. பாபா உங்களுக்கும் தான் சொல்கிறாங்க, பட் அதை புரிஞ்சுக்கிற மனநிலைமையில் இல்லை. இல்லைனா அதுக்காக நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதோ அமைதியாக இருக்கிறதோ உங்களால் இப்போது இருக்கிற சூழ்நிலையில் முடியல. ஸோ இட்ஸ் அர்ஜென்ட் மெசேஜ் ஃப்ரம் பப்பா. ப்ளீஸ் பப்பா, கலெக்டிவ்க்கு நீங்கள் சொல்ல விரும்புகிற அந்த செய்தி என்ன? அவசர செய்தி எதை அவங்க தெரிஞ்சுக்கணும்? இப்போ எது தெரிஞ்சால் அவங்களுக்கு நல்லது? கலெக்டிவ்க்கு இப்போ தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசர செய்தி என்ன பார்த்தீங்க அப்படின்னா, மேக் எ மூவ். நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் ரொம்ப தயங்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா, பிரபஞ்சம் சொல்கிறாங்க, பப்பாவும் சொல்கிறாங்க என்ன அப்படின்னா, மேக் த மூவ். இது சரியான தருணம். அதாவது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, பின்னாடி நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதையே தான் ரிஃப்ளெக்ட் பண்ணுறாங்க. மேபி இஃப் இட்ஸ் அ ட்வின் ஃப்ளேம் ஜர்னி, நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை தான் அவங்களும் பண்ண போகிறாங்க. இங்கே நிறைய எமோஷன்ஸ் இருக்குது, நிறைய ஸ்பிரிச்சுவல் சப்போர்ட்ஸ் இருக்குது. ஃபிஷ் இஸ் ஆல்வேஸ் ரெப்ரசன்டிங் குட் லக். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மேஜிக் வாண்ட் இருக்குது உங்கள் கையில். ஸோ நீங்கள் என்ன எழுத விரும்புகிறீங்களோ பிரபஞ்சமும் அதையே தான் உங்களுக்கு எழுத விரும்புவாங்க. ஸோ உங்கள் வாழ்க்கை இப்போ உங்கள் கையில் இருக்குது. அடுத்தது எர்த் மேஜிக். ரொம்ப கிரவுண்டடாக இருங்க. நிறைய டைம் நேச்சரில் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. நீங்கள் ரொம்ப பேலன்ஸ்டாக இல்லை ரொம்ப ட்ரெயின்டு, அதாவது ரொம்ப களைப்பாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு சீக்கிரம் அந்த என்ன சொல்கிறது, அந்த உத்வேகம், அந்த ஒரு எனர்ஜிக்கு என்ன சொல்லுவோம், அது ஒரு சக்தி நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னா, அதாவது உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா, நிறையா க்ரீனாக இருக்க இடத்துக்கு போங்க. பார்க், இல்லைன்னா ஒரு காட்டுக்குள்ளே நீங்கள் போக முடியுமா தெரியலை, பட் நிறையா மரங்கள் இருக்க ஒரு பகுதிக்கு போங்க. அங்கே நிறையா கொஞ்சம் நேரம் காலார நடங்க. மோஸ்ட் ப்ராபப்ளி ஷூ இல்லாமல் நடக்க ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது பார்க்க போங்க. கொஞ்சம் நேரம் புல்வெளியில் உட்காந்துருங்க. அதாவது உங்கள் கை, கால், பாதம் எல்லாமே அந்த நேச்சரோட கலந்துருக்கட்டும். அது உங்களை ஈஸியாக டக்குன்னு உங்களை நிலைக்கு, இந்த நொடிக்கு கொண்டு வந்துடும். அது ரொம்ப அவசியம் இப்போது. ஏன்னா நீங்கள் ரொம்ப இம்பேலன்ஸ்டாக இருக்கீங்க. இந்த பீரியட் ஏன் இவ்வளோ அர்ஜென்ட் மெசேஜ் அப்படின்னா, நீங்கள் ஒரு சரியான பாதையில் போயிட்டுருக்கீங்க. நீங்கள் எடுக்க போகிற ஒரு அடியும் உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்கும். ஸோ ஒரு தவறான அடி கூட எடுத்து வச்சிங்கன்னா அது உங்களை வேறு பக்கம் கொண்டு போய் விட்டுடும். ஏன்னா நீங்கள் போட்ட உழைப்பு வீணாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இது அர்ஜென்ட் மெசேஜ். அடுத்தது அஃபர்மேஷன் ஃபார் க்ரோத். நீங்கள் என்ன பண்ணாலும் சரி, எப்போவுமே பாசிட்டிவாக இருங்க. அதாவது உங்களோட நீங்கள் என்ன இங்கே நினைக்கிறீங்களோ அதுதான் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகுது. ரொம்ப தெளிவாக இருக்குது கார்ட்ஸ். அதுதான் டங்க்கு ஸ்லிப் ஆகுது. அஃபர்மேஷன் ஃபார் க்ரோத்தும் சொல்லுது. ஸோ வாட் யூ வாண்ட், யூ ஆர் கோயிங் டு பிகம். ஸோ பாபா சொல்கிற அந்த அவசர செய்தி என்னன்னு பார்க்கலாம். ப்ளீஸ் பப்பா, உங்களோட அவசர செய்தி என்ன கலெக்டிவ்க்கு? பார்க்குறவங்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்புகிற ரொம்ப முக்கியமான செய்தி என்ன தெரிஞ்சிருக்கணும்? ஒரு ஃபேர் உமன் உங்கள் லைஃப்பில் இருக்காங்க. இல்லைனா நீங்களே ஒரு ஃபேர் உமன், நீங்கள் சரியான பாதையில் தான் இருக்கீங்க. மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த ஃபேர் உமன் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் டீல் பண்ணுறவங்களா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இது யாராக வேணா இருக்கலாம். நீங்கள் பார்க்க போகிறவங்களா இருக்கலாம், இல்லைனா பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருக்கலாம். ஒரு உமன் உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப ஜென்யூனான ஆள். பாட்டம் டெக்கில் பார்த்தீங்கன்னா இதை யாராவது உங்களை குழப்பி விட்டு ட்ரை பண்ணலாம். அதனால தான் பிரபஞ்சம் உங்களுக்கு இந்த அர்ஜென்ட் மெசேஜை சொல்கிறாங்க. பப்பாவை தான் சொல்கிறாங்க. இந்த ஃபேர் உமன் அவங்கள பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா மடல்டு அன்கிளியர் திங்கிங். இது காமிக் பீப்புள், மேபி ஃபேமிலி, இல்லைனா நீங்களே குழம்பலாம். ஒரு விஷயத்தை பற்றி தப்பாக புரிஞ்சுக்கிறதுக்கு சந்தர்ப்பம் நிறையா இருக்குது. ஆனால் அது சரியாக புரிஞ்சுக்கிட்டீங்க, அதுதான் உங்களோட வெற்றிக்கான சாவி. ஓ மை காட். இந்த ஃபேர் உமன் மேபி நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க விரும்புகிறவங்களா இருக்கலாம். இல்லைனா இட்ஸ் ஆல் அபவுட் பார்ட்னர்ஷிப். ஏன்னா நீங்கள் பண்ண போகிற பிஸ்னஸில் ஒரு சக்ஸஸும் இருக்கும். இது லவ்வாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் டீல் பண்ண போகிறவங்க ரொம்ப நம்பிக்கைக்குரியவங்க. ஸோ டோன்ட் வரி. கிராஸ் ஹாப்பர் சிச்சுவேஷன் இன் த பேலன்ஸ் தட் ரெக்வயர் கேர்ஃபுல் ஹேண்ட்லிங். இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. எல்லாம் செட்டில் ஆயிடுச்சுன்னு நினச்சிட்டு நீங்கள் தாம் தூம்னு குதிச்சிடாதீங்க. உங்களுக்கு பின்னாடி பேக் ஸ்டெப் பண்ணுறதுக்கு ஆளுங்க தயாராக இருக்கிறார்கள். ஸோ ஜாக்கிரதையாக பண்ணுங்கள். எதை பண்ணாலும் உங்களை குழப்பி விட ட்ரை பண்ணுறாங்க. ஸோ ட்ரை பண்ணுவாங்க கண்டிப்பாக. குழம்ப வேண்டாம். ஏன்னா அதை பிரபஞ்சம் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்களோ இல்லை பிஸ்னஸில் பார்ட்னர்ஷிப் வச்சுக்க போகிறவங்களோ ஃபேர் உமன் இல்லை, நீங்கள் பிஸ்னஸ் பார்ட்னர் மேஸ்குலன்னு கேட்டிங்க அப்படின்னா
அவங்க வந்து ஆம்பளையே அப்படின்னீங்கன்னா குழப்பிக்கவே வேண்டாம். அவங்க வந்து இப்போ ஃபெமினின் எனர்ஜியில் இருப்பாங்க. பட் தே ஆர் அ வெரி ஃபேர் அண்ட் ஹானஸ்ட் பர்சன். ஸோ கவலைப்பட வேண்டாம். அதனால தான் மேக் த மூவ் அப்படின்றாங்க. நீங்கள் என்ன அடி எடுக்க தயங்குறீங்களோ பிரபஞ்சம் சொன்னாங்க யூ கேன் டேக் தட் ஸ்டெப். அந்த அடியை இப்பொழுது எடுத்து வைக்கலாம். ஏன்னா உங்களுக்கு நிறைய சைன்ஸ் இருக்கும், நீங்கள் தான் சரியாக பார்க்கல. அதனால தான் இந்த அர்ஜென்ட் மெசேஜ். ஏன்னா நீங்கள் தவறான அடி எடுத்து வைக்க வேண்டாம் அப்படின்னு பிரபஞ்சம் உங்களுக்கு அர்ஜ் பண்ணுறாங்க. பீரியட் ஆஃப் ப்ராஸ்பரிட்டி. நீங்கள் இந்த அடியை எடுத்து வச்சிங்க, அது பிஸ்னஸாக இருக்கட்டும், காதலாக இருக்கட்டும், கல்யாணமாக இருக்கட்டும், அது வந்து உங்களுக்கு லாட் ஆஃப் அபண்டன்ஸை கொண்டு வரப்போகுது. ப்ராஸ்பரிட்டி அண்ட் அபண்டன்ஸ். லைட்னிங். கண்ட்ரோல் யுவர் ஆங்கர் ஆர் யூ வில் பி சாரி. இங்கே தான் ட்ரிகர் வார்னிங். நீங்கள் சரியான பாதையில் போயிட்டுருக்கீங்க. இதை பண்ணுறது மேபி உங்களோட காமிக். யாருக்காவது உங்கள் வாழ்க்கையில் ஆல்ரெடி கல்யாணம் ஆயிருக்கு அப்படின்னா இது மேபி உங்களோட அந்த கேரக்டர், யுவர் பாஸ்ட் ரிலேஷன்ஷிப் யாராவது இருக்கிறாங்களா அவங்க இருக்கலாம். ஏன்னா கிராஸ் ஹாப்பர் வந்து ஐ இன்ட்யூட்டிவ்லி கெட் தட் கிராஸ் ஹாப்பர் இஸ் தட் பர்சன். ஏன்னா அதுக்கு நிறைய பேட் குவாலிட்டிஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அதெல்லாம் செட்டில் ஆயிடுச்சு, அந்த கல்யாணம் எல்லாம் செட்டில் ஆயிடுச்சு, இல்லைன்னா பாஸ்ட் வேலையிலேருந்து இங்கே வரீங்க அதெல்லாம் பக்காவாக செட்டில் ஆயிடுச்சு அப்படின்னு நீங்கள் நினைக்கிற சமயத்தில் புதுசாக ஏதாவது கிளம்பும். ஸோ அந்த விஷயத்தில் ஒரு தடவைக்கு 2 தடவை வந்து செக் பண்ணிக்கோங்க. உங்களை யாராவது ட்ரிகர் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஏதாவது நீங்கள் வேலையை விட்டு போகிறேன்னு சொன்னாலோ, இல்லை பிஸ்னஸ் விட்டு போகிறேன்னு சொன்னாலோ, இல்லை இந்த கல்யாணத்தை விட்டு போகிறேன்னு சொன்னாலோ உங்களை ட்ரிகர் பண்ணி கோவப்படுத்தி உங்களை ஏதாவது தேவையில்லாத பிரச்சனையில் மாட்டி விட ட்ரை பண்ணுவாங்க. ஸோ பி வெரி கேர்ஃபுல். இது வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப கிரிட்டிக்கலான தமிழ் வார்த்தை தேடிட்டுருக்கேன். ரொம்ப வந்து தேவையான செய்தி உங்களுக்கு இப்போது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா லைட் ஹார்ட்டட் கேர் ஃப்ரீ டைம். நீங்கள் வந்து இந்த உங்களுக்கு வந்து 2 விஷயம் நான் பார்க்குறேன். பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டேக் எ ஷார்ட் ஜேர்னி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். இது வந்து ஸ்பிரிச்சுவல் ஜேர்னிக்கு நீங்கள் எடுத்து வைக்க போகிற முதல் அடியாக இருக்கும். லைட் ஹார்ட்டட் கேர் ஃப்ரீ டைம் யாரோட அப்படின்னா இந்த ஃபேர் உமனோட. யூ ஆர் கோயிங் டு என்ஜாய் சம் குவாலிட்டி டைம் வித் திஸ் பர்சன். அதாவது ரொம்ப கொஞ்ச நேரம் செலவிட்டாலும் சரி அவங்களோட ரொம்ப மறக்க முடியாத நினைவுகள் இருக்க கொஞ்சம் நேரமாக அது இருக்க போகுது. ஸோ இதை பண்ணுங்கன்றது உங்களுக்கு கைடன்ஸ். நான் பார்த்துருக்கேன். பண்ணணும்னு சொல்கிறதோட எங்கள் வேலை முடிஞ்சு போயிடும். அதை பண்ணி சரியான பாதையில் உங்கள் வாழ்க்கையை திருப்பிக்கிறதும் இல்லை பண்ணாமல் வந்து திரும்ப இதே சைக்கிளை ரிப்பீட் பண்ணுறதும் இது அவங்கவுங்க எடுக்க போகிற ஒரு பர்சனல் டெசிஷன். வி கான்ட் ஃபோர்ஸ் எனிபடி, வி கான்ட் ஃபோர்ஸ் எனிதிங். ப்ளீஸ் பப்பா, கலெக்டிவ்க்கு நீங்கள் சொல்கிற அவசர செய்தி என்ன? கலெக்டிவ்க்கு சொல்கிற அவசர செய்தி. மை காட். ரிவர்சல் தானாக போய் ரிவர்சலில் வருது. ஓகே, நீங்கள் இனிமேல் எந்த பிரச்சனையும் மாட்டிகிட்ருக்கீங்கன்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா வந்து அது விழுந்து எப்படி ரிவர்சலில் போச்சு அப்படிங்கிறத வந்து வீடியோவை பாஸ் பண்ணி பாருங்கள், இல்லைனா ரிவைன் பண்ணி பாருங்கள் ஃபியூ செகண்ட்ஸ். இது வந்து தானாக வந்து ஹேங்க்டு மேன் மாட்டிக்கிட்டீங்கன்னா நீங்கள் ஹேங்க்டு மேன் ரிவர்ஸ் சுச்சுவேஷன். ஸோ ரிவர்சல் கார்ட். நீங்களே நினைக்கிறனா கூட சிச்சுவேஷன் இஸ் கோயிங் டு சேஞ்ச். நீங்களே தானாக விடுவிச்சு வெளியில் வந்துடுவீங்க அந்த சூழ்நிலையிலேருந்து. இவங்க ட்ரை பண்ணுவாங்க, அதை சொல்கிறது உங்கள் மனசை குழப்பி விட்டு ட்ரை பண்ணுவாங்க. அவங்க ஃபேர் உமன் இல்லை நீங்கள் நினைக்கிறது அப்படி இல்லை அப்படின்னு அதை குழப்பிடுவாங்க. நீங்கள் கேட்கணும், என்ன வாட் இஸ் த ப்ரூஃப்? நீங்கள் கண்ணால் பார்த்தீங்களா? நான் திரும்பவும் இதுதான் சொல்கிறேன். கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய். நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிற பெண்ணாக இருக்கிற பட்சத்தில் நேராக கேட்குறது தான் எப்போவுமே வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு ஹெல்தி. ஒருத்தங்க சொல்கிறாங்க நான் வந்து அப்படி நினச்சேன். ஒய் ஆர் யூ அஸ்யூமிங்? ஒய் ஆர் யூ லிசனிங் டு த காசிப்ஸ்? தட்ஸ் நாட் குட். உங்களுக்கும் அது சரியில்லை, உங்களை நேசிக்கிறவங்களுக்கும் அது சரியில்லை. இஃப் யூ ஹேவ் டவுட் கோ அண்ட் ஆஸ்க் டைரக்ட்லி. நேராக போங்க, நேராக கேள்வி கேளுங்க. சண்டையோ சமாதானமோ நீங்கள் 2 பேரும் பண்ணிக்கோங்க. இதில் என்றைக்கு நீங்கள் தேர்ட் பார்ட்டியோட ஐடியாவை வந்து கேட்க ஆரம்பிக்கிறீங்களோ அன்றைக்கி உங்கள் காதல் வாழ்க்கைக்கு நீங்கள் குழி தோண்டிட்டீங்கன்னு அர்த்தம். அது என்றைக்கு இருந்தாலும் ஃபெயிலியர் தான். அது வந்து நீங்கள் கல்யாணத்துக்கு அப்புறம் போனீங்கனாலும் சரி, இட் இஸ் கோயிங் டு ஃபெயில். ஏன்னா இது வந்து தேர்ட் பார்ட்டியோட ஒப்பீனியனை நீங்கள் எடுத்துகிட்டு உங்கள் காதல் வாழ்க்கைக்குள்ளேயோ இல்லை கல்யாண வாழ்க்கைக்குள்ளேயோ போயிருந்தீங்க அப்படின்னா தட் இஸ் தேர் லைஃப். நீங்கள் அவங்க வாழ்க்கையை தான் வாழ்வீங்க. ஸோ எப்போவுமே வந்து காதல் வாழ்க்கை கல்யாணம் போது ஹேவ் டைரக்ட் கான்வர்சேஷன். அது வந்து நீங்கள் ஒரு சின்ன பெயினுக்காக தயங்கி ஒரு பெரிய வந்து தீராத வழிக்கு வழிவகுத்துக்க வேண்டாம். தமிழ் ஒழுங்காக பேச ட்ரை பண்ணுறேன். ப்ளீஸ் பப்பா, வாட் இஸ் யுவர் அவசர செய்தி? தங்கிலீஷ். பப்பாவோட அவசர செய்தி என்ன பார்க்கலாம். டவர் பார்க்குறேன், பட் டவர் வெளியில் வரல. ஸோ இது வந்து இன்னொரு குட் நியூஸ் உங்களுக்கு. யூ வில் பி ப்ரொடெக்டட். இல்லை அப்படின்னா உங்களால் அந்த சூழ்நிலையை
கண்ட்ரோல் ஆங்கர். கோவப்படாமல் இருந்தீங்கன்னா இந்த டவர்லேருந்து நீங்கள் தப்பிச்சுக்கலாம். அடுத்தது வந்து இன்டெசிஷன். நீங்கள் உள்வாங்கிட்டீங்க. உங்கள் பிரச்சனைக்கு பெரிய காரணமே வந்து நீங்கள் ஆக்ஷன் எடுக்கணும். யூ ஹாவ் டு டேக் ஆக்ஷன். ஏன் அப்படின்னா இங்கே மெயின் எனர்ஜியை வந்து மேக் அ மூவ் அப்படின்னு வந்துருச்சு. பட் ஸ்டில் நீங்கள் வந்து பிரச்சனைனே ஓடி ஒளியிறீங்க, வெளியில் வரல. ஸோ எப்பவுமே பிரச்சனைக்கு 2 பகுதி இருக்கும். உள்ளே ஓடி போய் அந்த பிரச்சனைக்குள்ளே உழல்றது, அந்த பிரச்சனையை விட்டு வெளியில் வந்து அடுத்த வேலையை பார்க்குறது. 2ல் வந்து 2வது எப்போவுமே ரொம்ப நல்லது. ரொம்ப ரேர் கேசஸ்லாம் யாரும் தும்புறாங்க. எஸ், இட்ஸ் எக்ஸாக்ட்லி வாட் ஸ்பிரிட்ஸ் வாண்ட் டு சே. காமிக் பீப்புள் நிறைய டேண்ட்ரம்ஸ் க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ பி அவேர் ஆஃப் இட். அதாவது டேண்ட்ரம் அப்படின்னா கத்தி பேசுகிறது, கூப்பாடு போடுறது, நான் இப்படி பண்ணிடுவேன் அப்படி பண்ணுறேன்னு மிரட்டுறது, அடுத்தது வந்து நெஞ்சில் அடிச்சுட்டு அழுகுறது, உடனே வந்து நம்ம அடுத்த அடியை எடுத்து வைக்காமல் நின்றுவோம். திஸ் இஸ் கால் டெம்பர் டேண்ட்ரம். ஸோ இது வந்து நிறையா நீங்கள் காமிக்கோட டீல் பண்ணியிருந்தீங்கன்னா யூனோ. ஸோ பிரபஞ்சம் இங்கே ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. நீங்கள் விடை தேடுங்க. விடை உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். யூ காட் த ஸ்டார். உங்கள் கையில் அந்த விளக்கு இருக்குது. இது வந்து ரொம்ப அறிவாளியான ஒரு எனர்ஜி. சோல் சர்ச் பண்ணிட்டீங்க, இன்ட்ரோஸ்பெக்ஷன் கிடச்சிச்சு. ஏன்னா இங்கே நீங்கள் ஹேங்க்டு மேன். யூ காட் தட் நாலேஜ், யூ காட் தட் கிளாரிட்டி. உங்களுக்கு அந்த தெளிவு வந்துருச்சு. ஆனால் ஸ்டில் நீங்கள் இந்த இன்டெசிஷனில் இருந்தீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு பெரிய அடியாக வந்து விழும். புல் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, டு நாட் பேக் டவுன் ஃப்ரம் அப்போசிஷன்ஸ், ஷோ ஸ்ட்ரென்த் அண்ட் ஃபார்ட்டிடியூட். அதாவது கெட்டவர்களுக்கு பயந்து ஓட வேண்டாம். இதுதான் நீங்கள் இங்கே பண்ணிகிட்ருக்கீங்க ரொம்ப நாளாக. பிரச்சனை வந்து ஓடி போயிட்டது, இன்டெசிஷனில் உட்காந்துக்கிறது. ஏன்னா நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க பிரபஞ்சம் வந்து தானாக எல்லாத்தையும் சால்வ் பண்ணி கொடுத்துட்டாங்க, நீங்கள் அப்படி ஜாலியாக அந்த பாதையில் நடந்துக்கணும். நோ, ஃபியூ பீப்புள் நம்மளுக்கு வந்து முன்னாடி இருந்தவங்க இந்த ஃபார் எக்ஸாம்பிள் சுதந்திரம் வந்து தானாக வரல, நாமளாக வாங்கிக்கிட்டோம். அதுக்கு நிறைய பேர் உயிரை கொடுத்துருக்காங்க. ஸோ சில பேர் வந்து சுதந்திர போராட்டத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணாதவங்க அந்த சுதந்திரத்தை தான் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி நீங்கள் எல்லா சமயமும் அதை பண்ண முடியாது. ஏன்னா அதுக்கு தியாகம் தேவை. நீங்கள் என்ன தியாகம் பண்ணீங்கன்னு பாருங்கள். அவங்க ஏதாவது தியாகம் பண்ணியிருப்பாங்க, நமக்கு தெரியாது அந்த காலத்தில். ஸோ உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் தான் தியாகம் பண்ணணும், நீங்கள் தான் போராடணும். யாரும் வந்து உங்களுக்காக போராட மாட்டாங்க, நீங்கள் அப்படியே நோகாமல் நோம்பு கும்பிட்றதுக்கு. ஸோ ப்ளீஸ் பி அவேர் ஆஃப் இட். நீங்கள் தான் கஷ்டப்படணும். உங்களுக்கு காதல் வேணும்னா இந்த இன்டெசிஷன் தான் உங்களுக்கு தேவை. உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி ஆல்ரெடி இருக்குது. எகைன் நான் பார்க்குறேன், உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் இருக்குது. புது க்ரியேட்டிவ் ஐடியாஸ் மூலம் நீங்கள் முன்னாடி போகலாம். அதுக்குன்னு நீங்கள் அங்கேயே நின்றுட்டுருக்கணும்னு அவசியம் இல்லை. கம்யூனிகேஷன் மேபி உங்களுக்கு நேராக போகிற தயக்கம் இருந்தது அப்படின்னா டெக்ஸ்ட் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் அவங்களோட எனர்ஜி எப்படி அப்படின்னா இட்ஸ் லைக் டெஸ்டிங் த வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எவ்வளோ ஆழம் பார்க்குறது அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். ஸோ அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு கான்வர்சேஷன், அது பிஸ்னஸ் டீலாக இருக்கட்டும், சும்மா ஒரு ஜென்ரல் கான்வர்சேஷன், ஹாய் ஹவ் ஆர் யூ, ஐ அம் கோனா மீட் யூ ஸோ அண்ட் ஸோ டேட் அபவுட் திஸ் ஸோ அண்ட் ஸோ டாபிக் அப்படின்னு பேசுங்க. ஸ்டார்ட் அ கான்வர்சேஷன். அதுக்கப்புறம் வந்து யூ வில் நோ அவங்க வந்து ரொம்ப ஃபேர் பர்சனாக இல்லையா அப்படின்னு. தென் யூ கேன் ப்ரொசீட். இது வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா தான் டு அவாய்ட் ஹார்ட் பிரேக். நீங்கள் வந்து இன்ஆக்ஷனில் தான் இருக்கீங்க. நான் நிறையா லீப்ரா எனர்ஜியும் வீகோ எனர்ஜியும் பார்க்குறேன். அடுத்தது வந்து 3 ஆஃப் கப்ஸ். நீங்கள் யூஆர் டே ட்ரீமிங் அபவுட் இட், பட் ஆக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இல்லை. ஏன்னா நீங்கள் வந்து காமிக் பீப்புளுக்கு பயப்படுறீங்க, இல்லைனா வந்து மேபி ஹார்ட் பிரேக்குக்கு பயப்படுறீங்க. சீக்ரெட்ஸ். ஓகே, நான் என்ன பார்க்குறேன்னா காமிக் பீப்புள் பற்றின ஒரு சீக்ரெட், குரூப் ஆஃப் பீப்புளை பற்றின ஒரு சீக்ரெட் வெளியில் வரப்போகுது. பைசிஸ் எனர்ஜி. கண்டிப்பாக அவங்க வந்து நிறைய டெம்பர் டேண்ட்ரம் ட்ரை பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒரு குள்ள நரி உங்களுக்கு பக்கத்துலேயே இருக்குது. ஸோ அது வந்து உங்களோட புது ஆரம்பத்தை இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பேஜ் ஆஃப் பென்டக்கிள்ஸ். நீங்கள் பண்ண போகிற புது ஆரம்பம் மேபி பிஸ்னஸ் டீலாக இருந்தால் இது வந்து ஒரு குள்ள நரி உங்கள் கூடவே இருக்குது. அவங்களுக்கு தெரியாமல் மேபி ஃப்ரெண்டாக இருக்கலாம், இல்லை அவங்களோட பழைய பார்ட்னராக இருக்கலாம், இல்லை பழைய ஒர்க் கொலீக்காக இருக்கலாம். அவங்களுக்கு வந்து நீங்கள் பண்ணுறது பிடிக்கல. ஸோ தே ஆர் கோயிங் டு டூ சம்திங் டு ஸ்டாப் யூ. ஸோ ப்ளீஸ் பி அவேர் ஆஃப் இட். பிரபஞ்சம் சொல்கிறாங்க லீப் ஆஃப் ஃபெய்த், புது ஆரம்பம் காத்துட்ருக்கு. அதாவது ரொம்ப கிளியராக வந்துருச்சு மெசேஜ். நீங்கள் இனிமேல் மாட்டிக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்க தேவையில்லை. உங்களோட சூழ்நிலை உங்களோட கண்ட்ரோலுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ யூ கேன் டேக் த லீப் ஆஃப் ஃபெய்த். இது எடுத்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்குற விட இந்த காதலில் கிடைக்காது. யூ கான் செலிப்ரேட் யுவர் லைஃப் எனிமோர். இந்த ஸ்பெசிஃபிக் பர்சன் அப்படின்னா, இல்லை இந்த ஸ்பெசிஃபிக் திங் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இட்ஸ் டைம் டு ஆக்ட். நம்ம இப்போ பப்பா என்ன சொல்கிறாங்கன்னா டைரெக்டாக கேட்டுடலாம். ப்ளீஸ் பப்பா, உங்களோட அவசர செய்தி என்ன? பஞ்ச் ஆஃப் நியூஸ். இது வந்து கண்டிப்பாக இப்போ இம்மிடியட்டாக இல்லை, ஃப்யூச்சர் தான்.
சக்ஸஸ் இஸ் நியர், யூ வில் கெட் ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப். பார்த்தீங்கன்னா நேற்றுலேருந்து ஏன் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப்னே வந்துட்டுருக்குன்னு தெரியல. பப்பாவும் அதை தான் சொல்கிறாங்க. உங்களோட வெற்றி ரொம்ப அருகாமையில் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணுவாங்க. அதாவது அக்செப்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட். இல்லைனா வந்து கேட்க தயங்காதீங்க. சில லாயல் ஃப்ரெண்ட்ஸும் இருப்பாங்க. கோ அண்ட் ஆஸ்க் ஹெல்ப். லீவ் அ தாட் ஆஃப் ஐ ஆம் டூயிங் எவ்ரி திங், யூ வில் பி பெனிஃபிட்டட். அதை நாங்கிற அகந்தை விட்டுணும். இது வந்து கடவுள் உங்களுக்கு கொடுக்க போகிற ஒரு சந்தர்ப்பம். அந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸோட ஹெல்ப் கிடைக்கும். யூ கேன் அன்லாக் த சிச்சுவேஷன். அது வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியம். இக்னோர் அண்ட் அவாய்ட் பேட் அண்ட் சீக் குட் திங்ஸ். சேண்ட் த நேம் ஆஃப் ராமா, ரிமெம்பர் சாய்ராம், தென் த விஷ் வில் கம் ட்ரூ. அதாவது கெட்டவர்களோட சகவாசத்தை விடுங்க, நல்லவர்களோட சகவாசத்தை நாடுங்க. ராமராமான்னு சொல்லுங்கள். உங்களுக்கு கெட்ட எண்ணமே வராது. அதே சமயம் கெட்ட விஷயங்கள் உங்களால் பண்ண முடியாது. ராமர் வந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணாது. பி லைக் ராமா. ராமர் வந்து எவ்வளோ ஜென்யூனாக இருக்காங்க. அதாவது ஒரே வைஃப், அதே சமயம் வந்து ரொம்ப நேர்மை தவறாத ஆள். அவங்க வாழ்ந்து காட்டினாங்க. கடவுள் வந்து மனுஷ ரூபத்தில் வாழ்ந்து காட்டினாங்க. ஃபாலோ ஹிஸ் ஃபுட் ஸ்டெப்ஸ். உங்களுக்கு வந்து அடுத்தது என்ன பண்ணணும்னு தெரியலனா ரீட் ராமாயணா. அதாவது 2 வரியில் இருக்கிறது படிக்காதீங்க, எலாபரேட்டட் வேர்ஷன் படிங்க. தமிழில் இருக்க, தமிழுக்கு விளக்க உரை எழுதின ராமாயணத்தை படிங்க. தென் யூ வில் நோ த எக்ஸாக்ட் எசன்ஸ், அதோட அந்த சாரம் என்ன அப்படிங்கிறது அப்போ தான் உங்களுக்கு புரியும். மேபி நீங்கள் தேடிட்டுருக்க விடை ராமாயணத்தில் இருக்கலாம். ட்ரை இட் அவுட். ஸோ இதுதான் பாபா உங்களுக்கு சொல்ல விரும்புகிற அவசர செய்தி. இந்த அடி எது கல்யாணமாக இருக்கணும், இல்லைனா பிஸ்னஸாக இருக்கணும். நீங்கள் இருக்கிற இடத்துல இனிமேல் இருக்க முடியாது. நீங்களே இருக்க நினச்சாலும் அது நடக்காது. இட்ஸ் டைம் டு மேக் எ மூவ். எது நீங்கள் மூவ் பண்ணணும், இல்லைனா பிரபஞ்சம் உங்களை மூவ் பண்ண வைப்பாங்க. பெட்டர் யூ மூவ். ஜெய் சாரம். காட் பிளஸ் யூ.